வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். இதுதான் வந்து இந்த நம்ம பார்க்க போற வீடியோவின் மிக முக்கியமான அம்சம். இதுல நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 3 டாபிக் கவர் பண்ணுவேன். ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய பல ஸ்கீம்ஸ்ல இந்த ஸ்கீம் எப்படிப்பட்டது அப்படின்றது தான் முதல் விஷயம். இரண்டாவது, இந்த இந்த மாதிரி பாப்புலர் ஸ்கீம்ஸ், இந்த டைமிங் ஆஃப் பாப்புலர் ஸ்கீம் எப்படி இருக்கு, இதனால வரப்போற இம்பேக்ட் என்ன. மூன்றாவது, இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் கவர்மெண்டால் இது போல பல ஸ்கீம்ஸை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அடுத்த வருடம் சந்திக்க போகும் எலெக்ஷனில் மீண்டு வரும் சக்தி இருக்கிறதா அப்படின்றத பற்றியதுதான் வந்து மூணாவது மிக முக்கியமான விஷயம். சொல்ற மாதிரி இந்த மூணாவது பாகம் மிக முக்கியமான ஒரு பாகமா இருக்கும். இந்த 2 பாகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் 3வது பாகம் கரெக்டா வரும். என்னதான் நான் சொல்ல போறேன் 3வது பாகம் அப்படிங்கிறத உடைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த 2 பாகத்தை கவனமாக கேட்க வேண்டும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். முதல்ல நம்ம பார்க்க போற இந்த வீடியோவுடைய சாராம்சமான ரேஷன் பொருட்கள் வீடை தேடி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல வருடமாக இருந்தது. நடுவில் பாஜக கவர்மெண்ட்டும் வந்து வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், கூப்பன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து நீங்களே வந்து சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா பல ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்தது. விஜயகாந்த் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொபோசலை தான் முன்னெடுத்து வைத்தார். அவரால் வர முடியல ஆட்சிக்கு, அதனால அவரால் பண்ண முடியல. அம்மா பீரியட்ல பெருசா ரேஷன்லயே தான் வந்து ஓடிட்டு இருந்தாங்க, பெரிய இம்பாக்ட் இல்லை. இருந்தாலும் இதை வந்து ஒரு வின்னிங் ஒரு ஸ்கீமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து. இது ஒரு நல்ல ஸ்கீமாகத்தான் தெரிகிறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இதை சீனியர் சிட்டிசன்ஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேருக்கு இது உதவும். அதனால அதிகாரிகள் ஒரு பேச்சு என்னன்னா, இது வந்து டைரக்ட் டு ஹோம் அப்படின்றதுனால எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து வெளியே வந்து அவங்கள சிரமப்பட தேவையில்லை. வீட்டுக்கு வந்து 2வது சனிக்கிழமை வந்து அவங்களே வந்து டைரக்டா கொடுத்துறதா வந்து ரேஷன் கடைகள்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து டெஃபினட்டா ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்கீமாகத்தான் தெரிகிறது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து கிரிட்டிசிசம் ஆன் தி ஆன்கோயிங் டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாலும் இதுல வந்து நிச்சயமா வந்து சிட்டிசன்ஸுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சிட்டிசன்ஸ் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமே இல்லைன்னு தான் சொல்லலாம். நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்ற போது இதுல 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. கன்சிஸ்டண்டா இந்த ஸ்கீம் நடக்கணும், ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு அவங்க ஸ்டாஃப்ல இருந்து ஆல்ரெடி ஒரு இது வந்துடுச்சு, எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை அதிகாரிகள் தரப்புல இருந்து வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து அவங்க 300 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு தூரம் இது நடக்கும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில நிட்டிகிரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய ஒர்க்கிங்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு தான் சொல்ல வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதோடைய இந்த ஸ்கீமுடைய ஒர்க்கிங்கை பத்தி நம்ம முதல் பாகத்துல இப்ப பார்த்துட்டோம். 2வது பாகம், இந்த மாதிரி பாப்புலர் ஸ்கீம்ஸ் நிறைய வந்து டிஎம்கேல கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷனை நோக்கிங்கிறது எல்லாருக்கும் பேக்ட்ராப்ல தெரிஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகுமா, வேலைக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்தா சில ஸ்கீம்ஸ் நிச்சயமாவே இப்போ இந்த பார்த்த எந்த ஸ்கீமும் சரி, இது மாதிரி விடியல் பயணம்னு கொடுத்துருந்தாங்க. அதுல அதாவது எல்லா ஸ்கீம்ஸ்லயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ விடியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி போய் இப்போ ஃப்ரீ லேடிஸ் வந்து எதுவுமே கொடுக்க வேணாம், ஜஸ்ட் இப்போ பஸ்ல ஏறி போயிடுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஸ்கீம் தான் இது. இதுக்கு வந்து நமக்கே தெரியும், பொன்முடி மாதிரி அமைச்சர்கள் ஓசியில போறீங்க அப்படின்ற மாதிரியும் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க தன்வினை தன்னை சொல்லுன்ற மாதிரி அவங்க மினிஸ்டர்ஸே வந்து ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு மண்ணை தூக்கி போடுற மாதிரி சில பேச்சுக்களும் அமைந்திருக்கின்றன ப்ரீவியஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நிச்சயமா மக்களுக்கு வந்து ஒரு நிச்சயமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. கண்டிப்பா வந்து பல பேருக்கு பல விதத்துல சௌகரியமாக தான் இருக்கும் இந்த பயணம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ விடியல் பயணம்னு பாத்தீங்கன்னா அது ஒன்றும் அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்துல வந்து இந்த கூட்டம் நெரிசல், பஸ்ஸை வந்து கரெக்டாக பீக் ஹவரில் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் விடுறது, ஒயிட் போர்டு பஸ் வந்து
ரொம்ப ரேரா வருது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் பஸ்ஸஸ் ரொம்ப குறைச்சிருக்கிறது, இந்த மாதிரி சில டாக்டிக்கல் மூவ்ஸும் பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களும் வருகின்றன. இந்த மாதிரி ஸ்கீம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது வரும்பொழுது கண்டிப்பா பெனிஃபிட். ஆனாலும் அதுக்கு அவைலபிலிட்டி, நான் ஒரு ஸ்கீம் தரேன், நீங்க இந்த மாதிரி பஸ் வந்ததுன்னா ஏறுங்க, பஸ்ஸே விடலைன்னா பஸ்ஸை கம்மி பண்ணிட்டா தேவையான பஸ் வராத போகுது, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கின்றன அல்லவா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இதுல வந்து சில விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது விடியல் பயணம் பொறுத்து. இதே மாதிரி பல விதமான ஸ்கீம்ஸ் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிரயோஜனப்படுகிறது, பல விஷயங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்டாகவும் கருதப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள டிஎம்கே உடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் உடைய நிலைமைன்னு சொல்லலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, இவ்வளவையும் தாண்டி வேலைக்காகுமா குமாரு, வேலைக்காகுமா குமாரு அப்படின்ற மாதிரி கேட்டா கண்டிப்பா வந்து இதுல பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் எத்தனையோ போட்டி நடந்திருக்கு, கடைசியில டோட்டல் டேலி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முன்னிலையில இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது மாதிரி டிஎம்கே முன்னிலையில இருக்கா அப்படின்னா பல விதமான பிளஸ் மைனஸை சேர்ந்தது தான் இந்த கவர்மெண்ட். எல்லா கவர்மெண்ட்லயும் நடக்கும். ஆனா இதுல வந்து மக்களுடைய கிரீவன்ஸ் வர்சஸ் மக்களுடைய சந்தோஷம், எது வந்து தராசுல ஒப்பிட்டு பார்த்தா எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லலாம். இதுல கிரீவன்ஸ் தரப்புல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. லா அண்ட் ஆர்டரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த ட்ரக் விஷயங்கள், அது மாதிரி பல விதமான, அதாவது என்ன சொல்றது, ஆக்ஷன் ஃப்ரம் தி கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிஎம்கேக்கு ஒரு பேக் செட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம பார்த்த டாஸ்மாக் விஷயங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ், இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து தாக்கம் இருக்குமானா மக்களுடைய மனதில் இருக்கா அப்படின்றது 2026 எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் அமையும். இது ஒரு புறம். இரண்டாவது புறம், சரி இவ்வளவையும் தாண்டி டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பல விஷயத்துல நல்லது பண்ணியிருக்காங்க. சாஃப்டாகவும் அவங்களுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித் த பீப்புள்ன்ற மாதிரி அப்படியே டிராவல் பண்ணி போயிடுவாங்க. அம்மாவுடைய கவர்மெண்ட் வந்து அதிரடியாக சொல்லியே செய்வாங்க. பட் இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கும் பெனிஃபிட் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து டிஎம்கே கவர்மெண்டுடைய ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எப்படி ஜெயிக்க போவது யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டணியில நிறைய பேர் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. கூட்டணி கேம்ஸ் டிட்டர்மைன் பண்ணோம். எடப்பாடி ஆல்ரெடி வந்து அவருடைய அதிமுகவுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே சமயம் ஸ்டாலினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரீவன்ஸை நீங்க சொல்லலான்ற மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ ஸ்டாலினை முன்வைத்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். அதே சமயத்துல இது வேலைக்காவது பாஸ், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புலன்னு சொல்றாங்க. கூட்டணியில ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவங்க அப்பா மகனுக்குள்ள உள்ள சண்டைகள், அதே மாதிரி இது விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் வந்து கூட்டணியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா, இதெல்லாம் தாண்டி மூணாவது ஃபேக்டர் நான் இருக்கேன் பாஸ் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நிற்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது களம் சூடு பிடிக்கும். சீமானும் இருக்க சொல்றாரு, நான் தமிழர், நான் என்னைக்குமே கூட்டணியில இருக்க மாட்டேன், இருக்கிறவங்கள ஆட்டத்தை கலைச்சிட்டு போவேன் பாஸ் அப்படின்றாரு. ஸோ எது எப்படி நடக்க போகிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். இதுல வந்து இப்போ ஆரம்பித்திருக்கிற இந்த ஸ்கீமான வீடு தேடி வரும் ரேஷன் திட்டம் ஒரு வெற்றியின் முகமாக தெரிகிறது திமுக கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. இதை எவ்வளவு தூரம் செயல்படுத்துவாங்க, எல்லோருக்கும் வந்து சேருமா அப்படிங்கிறது வந்து முதல் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறது. யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த ஸ்கீம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இதை வச்சே மக்கள் வந்து ஓரளவுக்கு மனம் மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நிறைய விஷயத்துல வந்து கிரீவன்ஸ்ல இருக்கிற மக்களும் டேர்ன் பேக் பண்றதுக்கு சான்சஸ் இது மூலமாக கிடைக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய இந்த வீடியோவுடைய சாராம்சம். என்னுடைய கருத்தெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் நினைப்பீங்க, என்னப்பா சொல்றீங்க, சிஎம்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதே சமயத்துல நீங்க என்ன சொல்றீங்க, ஏடிஎம்கே வந்துருமா, அவங்க எல்லாம் இந்த அம்மாவோட முடிஞ்சாங்க பாஸ் அப்படின்ற மாதிரியும் எனக்கு சில கேள்விகள் வருகிறது. பாஜக எப்படியும் ஏடிஎம்கேவோட போறாங்க, அதே சமயத்துல டிஎம்கேக்கும் வலுவான கூட்டணி இருக்கு. இப்போ எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கறத நான் உங்க முன்னிலையில வச்சிடறேன் பாஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.